இங்கே பாருங்கள் நம்ம புது டிராக்டர் எப்படி இருக்குதுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அன்பு விவசாய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அன்பு உள்ளங்களே, விவசாய சொந்தங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் விவசாயிகள் வந்து முதல்ல எந்த விவசாயம் இருந்தாலும் சரி, விவசாயம் செய்யும்போது பவர் வீடரில் டிராக்டர் ஏதோ ஒரு மிஷின் இயந்திரம் வாங்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த பொருளை வாங்குவாங்க. என்ன பொருள் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்ப்ரேயர். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிராண்டடான ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயர் பற்றி இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. இந்த பொருள் எப்படி இருக்குது, இதாவது இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரை வாங்கினா எந்தெந்த யூசேஜுக்கு பயன்படுத்தலாம், இதுலேயே வந்து என்ன ரேட்டு, அப்புறம் இது எப்படி பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துறது, மற்றும் இது வந்து எப்படி லாங் லைஃப் பத்திரமா வச்சு காப்பாற்றுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஓட்டி விட்டு பார்க்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்க சரிங்க நண்பர்களே. ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா பால் வெள்ளிங்கிற ஒரு கம்பெனியில் தான் வாங்கிக்கிறான் நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் மிஷின் ஸ்மார்ட் ஃபார்மர்ஸ் ஆமாம். OB10 இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் வாங்கிக்கிறோம். அவ்வளோ இந்த பாக்ஸில் வெளியே எதுவும் கொடுத்துருக்காங்க. இது ஒரிஜினல் பால் கம்பெனி பிராண்டட் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். ஓகே, வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். சொந்தங்களே, இந்த வீடியோ வந்து நான் வந்து எதுக்காக எடுக்கிறேன்னா, இந்த பால்வன் இந்த பவர் இந்த மிஷினை வந்து நான் வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இவங்க வந்து எனக்கு காசு கொடுத்து இந்த வீடியோ எடுத்து போடு தம்பின்னு சொல்ல, நான் வந்து வாங்கிக்கிறேன். இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தது ரொம்ப சூப்பரான பொருளுங்க. கொஞ்சம் வேலை தான் கொஞ்சம் இருந்துச்சு மற்ற ஸ்ப்ரேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி இது ஒரு அருமையான ஸ்ப்ரேயருங்க. இதை வந்து நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணணும். அது வந்து மட்டும் இல்லாமல் இன்னும் 6 மாதம் வாரண்டி உள்ள ப்ராடக்ட் இது. ஏதாச்சும் பிரச்சனையாக கூட கூப்பிட்டு சொல்கிறதுக்கு டெக்னிக்கல் நம்பர் அது இது நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? விவசாய சொந்தங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் எனக்காக பண்ணுங்க நண்பர்களே. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு யாராச்சும் எல்லாருமே கண்டிப்பாக புதுசாக தான் இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக இருக்கிற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த லைக் வந்து எனக்கு இந்த வீடியோ வந்து நல்லா ஒரு பூஸ்ட் பம்ப்ஸாக எல்லாத்துக்கும் தூக்கி காமிக்கிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது யூடியூப். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க நண்பர்களே. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, மறக்காம பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஒரு 100 பேராவது பார்த்தீங்கன்னா 100 பேர் நீங்களும் ஒருத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க நண்பர்களே. அப்போ தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா. பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் உங்களுக்காக முதல்ல இருந்து மறக்க அன்பாக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு பொட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய சேஃப்டியாக தான் டெலிவரி பண்ணிக்கிறாங்க. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இங்கே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கிறோம். ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கலாம், அமேசான்லேயும் வாங்கலாம், வந்து அப்புறம் வந்து முகிலக்ஸ்லேயும் வாங்கலாம். நாம வந்து இது வாங்கிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகிலக்ஸ் தான் வாங்கிக்கிறோம். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினோம். அங்கே வந்து டெலிவரி வந்து ஃபாஸ்ட் டெலிவரிங்கிற பேரில் கொஞ்சம் பண்ணல. அதனால் வந்து டெலிவரி பண்ணல. அதனால் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். முகிலக்ஸ் தான் வாங்கிக்கிறோம். ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது. அவங்க 2 ப்ரைஸ் கொஞ்சம் வச்சு சொல்லுவாங்க. டெலிவரி ரொம்ப ரொம்ப ஒரு 10 நாள் ஆயிரும். எப்படி இருந்தாலும் பால் வந்து 2 ப்ராடக்ட் போட்டிங்கன்னா. அப்படி பார்க்கும்போது வந்து முகிலக்ஸ் வந்துங்க சீப்பாக இருக்குது. ஒரு 500 வரைக்கும் சேம் பண்ணலாம். முகிலக்ஸ் வாங்கினா முகிலக்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் விவசாய பொருள், இந்த ஃபார்மரிங் டூல்ஸு, ஆங்கிள் கிரைண்டர், அது இது ஒயரு எல்லாமே முகிலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அதை முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் தான் வந்து நாம இந்த பேட்டரி ஸ்ப்ரேயருமே வாங்கிக்கிறோம். ஓகே, வாங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். விவசாய சொந்தங்களே, இங்கே பாருங்கள், பால்வன் வந்து நாங்கள் எல்லா மொழிக்காரங்களுக்குமே நாங்கள் வந்து சொந்தம்டா அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், தமிழில் பால்வன்னு, எல்லா மொழியிலையுமே பால்வன்ங்கிறது எழுதிக்குது. இங்கிலீஷ்ல இங்கே ஒரு பக்கம் எழுதிருக்குது. எல்லா பக்கம் பாருங்கள் பால்வன். நம்ம தமிழ் லெட்டர் பாருங்கள் பால்வன் எழுதிருக்குது. அவங்க பிராண்டட் வந்து எல்லா விவசாயிக்குமே போய் சேரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது நாட் ப்ரொமோஷன் வீடியோ. ஓகே, இதை எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பால்வன் கம்பெனிலேருந்து இந்த மேலே இருக்கிற கவர் பாக்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஒரிஜினல் பாக்ஸ் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, ஒரிஜினல் பாக்ஸ் இதான் பால்வன் பேட்டரி ஸ்ப்ரேயர்னு போட்டு வந்துருக்குது. வாங்க இது எல்லாமே இருக்குது பாருங்க. பால்வன் பேட்டரி ஸ்ப்ரேயர் நம்ம வாங்கிக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா BS20ங்க. இங்கே பாருங்க, வாரண்டி வந்து இருக்குதுங்க. வாரண்டி வந்து 6 மாதம் வாரண்டி போட்டுருக்காங்க. இது வந்து 18 லிட்டர் டேங்க்குங்க. 18 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க்குங்க. இது வந்து வோல்ட் மீட்டர் காமிக்கிறீங்க உங்களுக்கு. பாருங்க, பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் 8 ஆம்புங்க. போதும் இதே ஓரளவுக்கு. நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எவ்வளோ தாங்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த பொருள் வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. அதனால் வந்து இந்த பொருள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது என்னென்ன ஸ்பேக்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு கம்பி கொடுத்துக்கிறாங்க. கம்பினா இது லென்த் பண்ணிக்கிற மாதிரியான டைப் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாலும் பண்ணிக்கலாம். இருங்க, லென்த் ஃபுல்லாக பண்ணி காமிக்க உங்களுக்கு. வந்து லப்பர் இருக்கிறங்காட்டி ஒரு டைட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். இவ்வளோ லென்த் வருது உங்களுக்கு. இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வளர்த்தின்னு பாருங்கள். இதை வந்து வேணுங்கிறது மிஷினில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இருங்க, இன்னும் வாங்க உள்ளுக்குள்ள வாங்க. இது வந்துங்க பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்புக்கு வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு பிளாஸ்டிக்ங்க. இதை கொடுத்துக்கிறாங்க இந்த மெட்டீரியல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எல்லா ஸ்ப்ரேயர் எதுவுமே கொடுக்குறது தான். ஆனால் இவங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கெல்லாம் பாருங்கள், பிளாஸ்டிக் ஆகட்டும், இந்த கம்பி ஆகட்டும், எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்குதுங்க. வாட்டர் லீக்கேஜுங்கிறது எதுவுமே இல்லைங்க. லம்பர் வச்சு நல்லா சீல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வாரண்டி கார்டு, அப்புறம் யூசர் மேனுவல் நினைக்கிறேங்க இது. ஆமாம், இங்கே பாருங்கள், யூசர் மேனுவல் போட்டுருக்குது. எல்லாமே எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஹிந்தியில் தான் அதிகமாக இருக்குதுங்க. எனக்கு வந்து மேட் இன் இந்தியன் ப்ராடக்ட்டு. அப்படி பார்க்கும்போது எல்லாமே இருக்குது. ஹிந்தி இங்கிலீஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, சரி வாங்க நம்ம போய் மிஷினை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் சிடி பேட்டரியில் தான் இறங்குது. 12 வோல்டேஜ் 8 ஆம்புங்க. 100 PS வரை வந்து கிடைக்குன்னு சொல்கிறாங்க. 1.3 ஆம்பு சார்ஜருங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 கிலோ 5.5 கிலோ இருக்க மாட்டேங்குதுங்க. 5.5 கிலோ வருதுங்க வெயிட்டு. ஓகேங்களா, வாங்க பொருள் எப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே இது கொடுத்துட்றாங்க இதுக்கு எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதான் நான் சொன்ன மிஷினு பால்வன். கொஞ்சம் நல்லா இதே இருக்குது, தூக்க முடியல பாக்ஸ் மாதிரி. ஓகே,
இதில் வச்சுக்கலாம். நண்பர்களே, விவசாய சொந்தங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஸ்ப்ரே ஒரு டேக் போட்டு இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மற்றபடி இந்த லெதர் இந்த ஸ்ட்ராப் பாருங்கள், மாட்டுறது தோலில் மாட்டுறது நல்லா இங்கே பாருங்கள். நல்லா லெதர்லாம் கொடுத்து நல்லா புஷனோட நல்லா தான் இருக்குது. மற்ற ஸ்ப்ரேயரை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது பாருங்கள். நல்லா கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், இது நல்லாவே இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம் நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம இடுப்பு வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் பிராண்டு முன்ன வாங்கினதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோலில் மாட்டுறது எல்லாமே வந்து சாதாரண ஒரு பஞ்சை கொடுத்து சாதாரண மாதிரி இருந்துச்சுங்க. இது 2500 வருதுங்க. இப்போயுமே சிங்கிள் மோட்டர் வச்சதுங்க. இதேங்க 12 வோல்டேஜ் டேம்புங்க. இது ரேட்டு தாங்க வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பால்வனுங்க. இது வேணால் எப்பயும் போல தாங்க. இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லைங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க எல்லாம். இது சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது நல்லா சைனிங்காக நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. விவசாய சொந்தங்களே, எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகங்க. இது நீங்கள் தான் எனக்கு தீர்த்து வைக்கணும். அது பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் இப்படி வருதுங்களா, இந்த பெல்ட் வந்து எப்படிங்க இதுக்குள்ளே போய், அதாவது இந்த ஓட்டைக்குள்ளே போய் இப்படி போட்டு போடுறதுங்களா, இல்லை இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி போடுறதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதுக்கு தான் கேட்டேங்க. இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நம்ம மாட்டும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கண்டிப்பாக. அதனால தான் கேட்டேன் நண்பர்களே. முடிஞ்சது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் புதுசாக இருப்பீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. ஏன்னா ஒரு 100 பேராவது பார்ப்பீங்க நம்பி தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். விவசாயிகளுக்காக விவசாயிகள் எல்லாம் பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க விவசாயிகளே. ஓகே, வாங்க அப்பலாம். விவசாய சொந்தங்களே, இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 கொடுத்துட்றாங்க இது மாதிரி. இந்த ஸ்டீல் கம்பி. இது வந்து நம்ம ஒன்று உடஞ்சி போச்சு, இல்லை ஏதாச்சும் ஆகி போச்சு, தண்ணி லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா கூட இதை எடுத்து இதோட செட்டை கழட்டிட்டு அப்படி போய் மாட்டிக்கலாம். அதில் வந்து நாங்கள் இதை போட்டு வச்சுக்கிறது வந்து லென்த்து போகிறது. அதாவது ஒரு தென்னை மரம் மாமரத்துக்கு அடிக்கிறது இதை பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம பில்லுக்கு அடிக்கிறோம், பில்லு இல்லை மஞ்சக்காடு அந்த மாதிரி ஏதாச்சும் களை அடிக்கிறோம், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணல இல்லையா. ஓகேங்களா. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து கீ அதெல்லாம் பாருங்கள் கீ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ் டைப் மூடி கொடுத்துறாங்க. தண்ணி போகிறதுக்கு இல்லாமல் நாங்கள் தண்ணிக்குள்ளே நிறைய தண்ணியெல்லாம் நான் டக்காமிஷன் ஊற்றி பார்த்துட்டோம், ஒன்றும் ஆகல. சுவிட்ச் எல்லாமே நல்லா வாட்டர் ப்ரூஃப் நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓட்டையும் கூட இருக்குது. இது வந்து நம்ம வேணும் எக்ஸ்ட்ரா சுவிட்ச் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி பாருங்கள். இது வந்து மெயின் சுவிட்ச். இதை போட்டு டர்னு ஓடும் மிஷின். அவர் வந்து ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி உள்ள மத்தியோட மிஷின் ஓடாமிச்சிடும் பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், கம்பெனியில் தான் நம்ம எடுத்துக்கிறேங்க. இங்கே வந்து பாருங்கள் 6 மாதம் வாரண்டி, ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து வோல்ட் மீட்டரில் பாருங்கள், நான் வந்து இப்போ ரெகுலேட்டர் போடுறேன். ரெகுலேட்டர் போட்டால் 10 லைட் வரைக்கும் எரியுது. லோ இல்லைங்க, நல்லா சார்ஜ் ஃபுல்லாகவே இருக்குது, வோல்ட் கரெக்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு இது வந்து பேட்டரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 8 ஆம்புங்க. சரிங்களா, 12 வோல்டேஜ் 8 ஆம்ப். வோல்டேஜ் வந்து எப்பவுமே எல்லா பேட்டரிக்கும் 12 வந்துருங்க. அப்படிங்கிற பைக் பேட்டரி மாதிரி 8 ஆம்ப். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வேறு 12 ஆம்ப் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. 12 இருக்குங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேட்டரி வந்து லாங் லிஸ்ட் கிடைக்குங்க. அப்புறம் அதுவும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஒரே முட்டை சார்ஜ், சிங்கிள் சார்ஜில் வந்து ஒரு 25 டேங்க்லேருந்து 20 டேங்க் கிடைக்குங்க. 12 இருந்துச்சுன்னா. இப்போ வந்து நம்ம 12 வோல்டேஜ் 8 ஆம்புங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேங்க்லேருந்து 20 டேங்க் கொடுக்குங்க. அதாவது வந்து ரன்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எத்தனை மணி நேரம் கணக்கு இது கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 4.5 மணி நேரம் வரைக்கும் சுத்தமாக அது தருதுங்க. 4 மணி நேரத்துலேருந்து 4.5 மணி நேரம் நிற்காம இப்படி ஓட்டிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியில் எம்டி டேங்க் தாங்க. தண்ணி ஊற்றி நம்ம எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக காமிக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம், சுவிட்சில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 போட்டோம்னா இது ஃபுல்லாக அப்படியே ஃபுல் மோஷன் அப்படியே ஃபுல்லாக தண்ணி வந்து ஒரே ஃப்ளோவாக அடிக்க ஆரம்பிச்சிடும். ரெகுலேட்டரில் நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. தண்ணி கம்மியாக வரணும் கம்மியாக வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா வரணும் வச்சுக்கலாம். இது மூலிமா என்ன பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலிமா. அப்புறம் அதுவும் இல்லாமல் பேட்டரி அதாவது அடிச்சுட்டு மருந்து அடிக்கும் போது நமக்கு சார்ஜ் கம்மியாகுதுன்னா கம்மியாக வச்சு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நேரம் அடிக்கலாம். 5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் மேலேயே அடிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து நல்லா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறது ஒரு நல்ல பிளாஸ்டிக் கப்பாட்டு கொடுத்து நல்லா பண்ணிக்கிறாங்க ஓரளவுக்கு. மேலே வாங்க அப்புறம் சொன்னாங்களே, இங்கே பாருங்கள். இது இங்கே வந்து பாருங்கள், வாட்டர் லீக்கேஜ் ஆகலாம் நல்லா லப்பர்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு இது கொடுத்து அதுக்கு மேலே டைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நல்லா தான் இருக்குதுங்க. மற்றபடி தண்ணி லீக்கேஜுங்கிறது இது சுத்தமாக இல்லைங்க. நல்லா டைட் பண்ணிக்குவேன் ஹெவியாக. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்று அப்புறம் பாருங்கள் இது ஒன்று மொத்தம் 4 ஸ்பேர்ஸ் கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. இதுக்கு அடிஷனல் லப்பர்ஸ் நிறைய கொடுத்துட்றாங்க. இதை நம்ம பயன்படுத்தி தண்ணி லீக்கேஜ் ஆகலாம் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோவாக அடிக்கிற மாதிரி ஒரு நேராக அப்படியே ஒரே ஃப்ளோவாக அப்படி அடிக்கிற மாதிரிங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரெட்டையை 2 அடிக்கிற மாதிரிங்க. இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்காருன்னா அது களை அடிச்சுங்க ஒரு வாட்டி களை அடிச்சு பார்த்து இது அதனால இது யூஸ் ஆகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ப்ரெஷர் லாங் போகுங்க. இதையும் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, எல்லா பில்லையும் வரது தான் இது மாதிரியான ஒரு வடி கொடுத்துட்றாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மோட்டருக்கு போகும்போது குப்பையிலேருந்து போய் மோட்டருக்குள்ளே லாக் ஆகிறது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துட்றாங்க. இது பாருங்கள், இதுதான் அது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபில்ட்ரு வந்து வெள்ளை கலரில் இருக்குதுங்க. உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிறங்காட்டி அவங்க மாட்டி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. சாதாரண ஃபில்ட்ரு தாங்க இது. இதே மாதிரி வடி தாங்க, அது சின்ன வடி. அது அப்படியே மூடி மாதிரி வச்சு போட்டிருக்கிற மாதிரிங்க. சரிங்களா, ஓகே. நம்ம தண்ணி வந்து எப்படி எவ்வளோ ப்ரெஷர் கிடைக்குது இந்த பால்வெண்ட் மோட்டர் வந்து BS20 வந்து எப்படி இருக்குதுங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க லைவாக. வந்து பார்த்தீங்கன்னா 2 மூடி போட்டிருக்கோம். இந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்பேர்ஸ் எல்லாம் எப்படி வச்சுக்கலாம். நல்லா இடம் கிடக்குது. அதுக்காக இது கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா 18 லிட்டருங்க.
இப்படி பார்க்கும்போது நல்லா இட சௌகரியமா இருக்குது. ஆனா வந்து ரொம்ப வெயிட் வருதுங்க. நீங்க வாங்கும்போது ஒரு 16 லிட்டர் வாங்குனீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஏன்னா வந்து தூக்கிட்டுலாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. வெயிட் நாங்க தண்ணி கம்மியா தூக்கி அடிக்கிறோம். அப்படி வேணா அடிச்சுக்கலாமா? 15 லிட்டருங்க இது. சரிங்களா? நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது. முக்கியமான விஷயம் என்னன்னா, மருந்து அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிளவுஸ் கைக்கு, மூஞ்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து கிளவுஸ், முகக்கவசம் எல்லாமே அணிஞ்சுட்டு மருந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து மருந்து வந்து பாய்சன். நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும். இந்த மிஷின் யூஸ் பண்ணி. சரிங்களா? ஓகே. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணி ஊத்தி, மருந்து ஏதோ ஒண்ணு ஊத்தி பக்கத்துல மாமரத்துக்கு அடிச்சு காமிக்க போறோம். நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி பயன்படுத்தி பார்க்க போறோம். சார்ஜ் எப்பயோ போட்டது தான். எப்படி இருக்குன்னு தெரியல. பயன்படுத்தி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. நாங்க எங்களோட டெக்னாலஜியால பயன்படுத்தி அவிங்க குடுத்த ஸ்பேர்ஸ்ல வச்சு எவ்வளோ வளர்த்தி பண்ணிட்டேன்னு பாருங்க. இப்ப அந்த மாமரத்துக்கு அடிக்க போறத வச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிரஷர் கிடைக்குது. நாம இந்த அளவுக்கு பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு பிரஷர் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த வழி தானே பூந்து வருது. அப்படி பார்க்கும்போது இதிலிருந்து நம்ம நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம் கரெக்ட்டா. பாருங்க அவிங்க குடுத்த 2 கம்பியுமே இதில பயன்படுத்திட்டோம் நாங்க. சரிங்களா? அடிச்சு பார்க்கலாம். பிரஷர் வந்து ஓரளவுக்கு கிடைக்குது. ஸ்டாப். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து இந்த 2யுமே போட்டு உங்களுக்கு அடிச்சு காமிக்க போறேன். இவ்வளோ லென்த் நமக்கு தேவையில்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த மாமரத்துக்கு ஓரளவுக்கு லென்த் கிடைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாமரத்த அழுத்தி இறக்கி இந்த பிரஷர் கிடைக்குது. சிங்கிள் மோட்டர்ல இந்த அளவுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஓகே நம்ம இத போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சொன்னீங்களா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம கழட்டிர்றோம். ஏன்னா வந்து இது முடி பீஸ் தான் இங்க மாட்டிக்கிறோம். இந்த எல்ப வந்து இது முடி பீஸு. நாங்களே கஷ்டப்பட்டு இத மாட்டிக்கிறோம். இந்த ஒரு பைப் வந்து நமக்கு தேவையில்ல. இது அடிஷனல் பைப் தான். இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா இந்த பைப் மட்டும் தான் நமக்கு மிஷின் கூட வருது. இப்படி பயன்படுத்தி அடிக்கணும். நான் வந்து இது டெஸ்டிங்காக பண்ணிக்கிறோம். எவ்வளோ அளவுக்கு இப்படி தூக்கி குடுத்தோம்னா எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துக்கிறோம். ஓரளவுக்கு பரவாயில்ல கிடைக்குது. லாங்கு. இந்த பால்வன் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சிங்கிள்ல லாங் போற மாரியான பிட்டு குடுக்கவே இல்ல. இது நம்ம அடிஷனலா வாங்குனது தான். வாங்கி செட் பண்ணிக்கிறோம். இல்ல அது இருந்தா கூட எடுத்து செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இது வந்து இதே லென்த் வச்சு இந்த மாமரத்துக்கு எவ்வளோ தூரம் போகும்னு செக் பண்ண போறோம். ஓகேங்களா? போடுங்க. மரம் முழுசுமே அடிக்க முடியும் நம்மளால. இந்த மரத்தாண்டியே நமக்கு கொஞ்சம் போகுது. நல்லா பிஎஸ்ஐ நல்லா கிடைக்குது ஓரளவுக்கு பிரஷர். பாருங்க ஸ்ப்ரே டைப் போட்டுட்டோம். பாருங்க சார்ஜ் வந்து கம்மியாக இருந்திருக்கும். நாங்கள் சார்ஜ் ஸ்ப்ரே போட்டது தான். அப்போ தான் இதோட பரவாயில்ல அடிக்குது. ஆனால் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஸ்ப்ரே வந்து சூப்பராக போகுது. பிரஷர் நல்லா கிடைக்குது பார்த்தீங்கன்னா. இந்த பால்வன் இந்த மிஷின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாங்குறதுக்கான லிங்க் கொடுக்குறோம். மறக்காம வந்து வாங்கிக்கங்க. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஸ்ப்ரேயர் வாங்கலான்னு இருக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா நண்பர்களே? இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. அது வரைக்கும் நான் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. நன்றி வணக்கம் நண்பர்களே. உங்கள் தங்கள் பொன்னான நேரத்தை இந்த வீடியோக்கு வந்து செலவு செய்ததற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.